பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு செல்போனால் சீரழிந்த தமிழ்நாடு, மரியாதை இழந்து நிற்கும் மாண்புமிகு என்ற சொல்லாடல் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த மாவட்டம் அந்த மாவட்டம்னு இல்லாமல் தமிழ்நாடு முழுமைக்கும் இங்கு அங்கு என்று இல்லாதபடி எல்லா இடத்திலையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களினுடைய பிறந்த நாள் நிகழ்வானது அரங்கேறி கொண்டிருக்கின்றது. வெடி போடுறாங்க, அது பண்ணுறாங்க. இன்னும் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற எல்லா சட்டமன்ற தொகுதி வாரியாக ஃப்ளெக்ஸு, பேனரு, ஊர் கிராமம் வாரியாக ஃப்ளெக்ஸு, பேனரு இதெல்லாம் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கே உரித்தான ஆடல் பாடல் நிகழ்ச்சி இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரி, சட்டமன்றத்தினுடைய வெளியில் அவங்க ஒரு திரை கவர்ச்சியின் மீது ஒரு அதிகார நிலை என்ற நிலையை அடைந்த பிறகு ஓரளவு அவர்கள் நல்லா நடந்துக்குவாங்க அப்படின்றதன் அடிப்படையில் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியில எல்லாம் செய்யறதுக்கு தமிழக முதல்வர் எப்படி பொறுப்பாகுவார், சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க சீரியஸாக ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது தான் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநரினுடைய உரையின் மீது நன்றி தெரிவிக்கின்ற அந்த உரையில் அவை தலைவர், அதாவது இந்த கட்சி அந்த கட்சி, லெஃப்ட் விங்கு ரைட் விங்கு அப்படின்னெல்லாம் எதுவும் இல்லாமல் நடுநாயகமாக இருந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த இருக்கின்ற ஒரு சட்டப்பேரவை தலைவர் அவர் இன்னைக்கு ஒரு வாழ்த்து கவிதையை வாசிச்சிருக்கிறார். என்ன வாழ்த்து கவிதைன்னா, மானே தேனே வாராது வந்த மாமணியே, இந்த மண்ணின் மக்களினுடைய வாழ்க்கையை நிமித்த வந்த சூரியனே, அப்படி இப்படின்னு என்னென்னமோ வாசித்து இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களினுடைய 52வது பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே காலகட்டத்தில் அதே இடத்துல இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்ச 76 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. சிகிச்சை பலனின்றி ஒரு 5 பேர் இறந்திருக்கிறாங்க. இறந்து போனவர்கள் போக மீதி உள்ளவர்களினுடைய உடல்நிலை மிகப்பெரிய கவலைக்கிடமாக இருக்கின்றது. இதையெல்லாம் குறித்து பேசுவதற்கு ஒரு 5 உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் தமிழக முதல்வராக உட்கார்ந்து இருக்கின்ற ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை இந்த அறிவு சமூகம் எப்படி பார்க்கிறது? இந்த செயல்பாடுகளை, அதாவது பொறுப்பு மிகு கடமை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றவர்களினுடைய இந்த செயல்பாடுகளை ஒரு அறிவு சமூகமாக, அதாவது பன்னெடுங்காலத்தில் அறம் குறித்து, வீரம் குறித்து, மாண்பு குறித்து, உயிர்மை நேயம் குறித்து எல்லாம் பேசி வந்த ஒரு அறிவு சமூகம் இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய வெளியில் நடக்கின்ற நடவடிக்கைகளையும் சட்டமன்றத்தினுடைய உள்ளுக்கு நடக்கின்ற நடவடிக்கைகளையும் எப்படி பார்க்கிறது, எப்படி கடந்து செல்ல நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம ஆழ்மனதை நீங்கெல்லாம் ஒரு அறிவு சமூகமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. பாரதியினுடைய பாடல் வரிகள் போல, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினாலோட படைச்சிட்ட, நான் என்ன பண்ணுவேன், எங்கே பார்த்தாலும் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் பார்த்து நம்மளால் சகிச்சுக்கிட்டு போக முடியுதா? அதாவது ஒரு நேர்மையான நல்ல ஓட்ட தெரிஞ்ச ஒரு டிரைவர்னால ஒரு சாலை விதியை மீறுகின்ற ஒருவனை பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு போக முடியாது, கோபம் வரும். அது நேர்மையாக வாழுகின்ற ஒருத்தனால பக்கத்தில் திருடி தொழில் பண்ணுறவனை பார்த்து சகிச்சுக்கிட்டு போக முடியாது, கோபம் வரும். நேர்மையின் மீது, அவன் கொண்டிருக்கின்ற நேர்மையின் மீது ஒரு கூச்சம் இருக்கும். இந்த சமுதாயத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, ஒரு கூச்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், எதிர்காலம் குறித்தது இருக்கும் இல்லையா? அதுபோல தான் இன்னைக்கு ஒரு அறிவு சமூகம் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த செயல்பாடுகளை உள்ளுக்கு, அதாவது சட்டப்பேரவை உள்ளுக்கும் சட்டப்பேரவை வெளியிலையும் எப்படி பார்க்குது அப்படிங்கிற அந்த கூச்சம்தான் நமக்கு மிகப்பெரிய கவலையை உருவாக்கி இருக்குது. சரி, இந்த கவலை உருவாகுவதற்கான காரணம் என்ன? ஒருத்தர் எப்படி எந்தவித பொதுநலமும் இன்றி, எந்தவித அறிவின் துணையும் இன்றி, எந்தவித தத்துவ துணையும் இன்றி, எந்தவித மக்கள் நலனும் இன்றி, இன்னும் சொல்ல போனால் பொது சமூகத்திற்கென்று வைத்திருக்கின்ற அந்த எந்த எல்லைக்கோடுகளிலும் இல்லாமல் ஒரு திரைக்கவர்ச்சி என்கின்ற பிம்பத்தின் அடிப்படையில் ஒருத்தர் அதிகாரத்தை எப்படி அடைந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான்
செல்போனால் சீரழிந்த தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லாடல் நமக்கு இங்கே வந்து ஞாபகத்துக்கு வருது. வெகு சமீபத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கின்ற ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் செல்போனால் சீரழிஞ்சிருக்குது. செல்போன் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய தொடர்புகளையும் வந்து உருவாக்கி நேரச் செலவை, பயணச் செலவை, தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஆகின்ற செலவை எல்லாம் குறைத்திருந்தாலும் ஒரு பக்கம் வந்து இந்த மனித உளவியலை முழுதாக மாற்றி அமைத்திருக்கின்றது. இது எதை நம்புறது எதை நம்பக்கூடாது என்கின்ற எந்தவித பகுத்து அறிகின்ற அந்த அறிவையும் இவர்களிடமிருந்து துடைத்து காட்சியிலிருந்து பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இவ்வளோ சீரழிஞ்சு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். அவருடைய கடந்த கால தீர்ப்புகள் குறித்தெல்லாம் நமக்கு அதாவது நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கின்ற அந்த செல்போனால் சீரழிந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த சொல்லாடல் வந்து முழுக்க பொருந்துகின்ற ஒரு அமைப்பில் இருக்குது. எனக்கு என்ன பெரிய கவலைன்னா, ஒரு அறிவு சமூகத்தை கொண்டிருக்கிற தமிழ் சமுதாயத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு அரசு. அந்த தமிழ்நாட்டு அரசு வந்து எதிர்கால மக்களினுடைய, எதிர்கால மாணவர்களினுடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்ற உயர்கல்வித்துறை. அந்த உயர்கல்வித்துறையில் வந்து என்னென்ன நடந்திருக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வாடி கைப்படாத சீடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அந்த பாடல் வந்து வேகமாக இசைக்கப்படுகிறது. ஒரு பள்ளியில் போய் பள்ளியினுடைய ஆசிரியையோடு சேர்ந்து ஒரு குத்தாட்டத்திற்கு நடனம் ஆடுகிறாரு. யாரு? மாண்புமிகு என்ற சொல்லாடலை பயன்படுத்தி கொள்ள ஏற்கனவே தகுதி படைத்தவர்கள் இருந்த அந்த இடத்துல இந்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வாடி சீடி கைப்படாத சீடின்னு ஒரு பாட்டு, அதுக்கு குத்தாடல் பாடல. அதுவும் யாரு? வகுப்பில் ஒழுக்கம் குறித்து பாடம் எடுக்க வேண்டிய ஆசிரியையோடு குத்தாட்டம் போடுறாரு. வெளியில் வந்து என்னென்னங்க, நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறீங்க, அந்த அமைச்சரை வந்து இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, இது என்ன இருக்குது, தமிழக வெற்றிக்கழக தலைவராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களினுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளில் நாங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் என்னென்னா, அதாவது அரசு பள்ளியில் வந்து ஆசிரியையோடு சேர்ந்து குத்தாட்டம் போடுவது இவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற உயர்கல்வித்துறை அமைச்சரினுடைய வேலை. எந்த அளவிற்கு மானங்கட்டு போய் நிற்கிது பார்த்தீங்களா மாண்புமிகு என்ற சொல்லாடல். இந்த மாண்புமிகு என்ற சொல்லாடல் எந்த அளவிற்கு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிதுன்னு நீங்கள் பாருங்கள். சரி, இவர் இப்படி தான் அப்படின்னு சொன்னால், மாண்புமிகு யார்? அவர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எந்த அமைச்சரே, ஏன்னா இவன் அந்த துறை சார்ந்த வேலை பார்த்தா அவன் அந்த துறைக்கான அமைச்சர்னு நம்ம சொல்லலாம். இவங்க துறை சார்ந்த வேலை எதையுமே பார்க்கல. இதுக்கு ராஜ்மோகனுக்கு சொல்ல வரேன்னு, ராஜ்மோகன் வந்து ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, ஜனநாயகன் என்கின்ற படமானது தமிழக முதல்வர் சிஎம் நடிக்கும் என்ற அந்த டைட்டிலோட வர்றது எவ்வளோ பெரிய ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் ஒரு அமைச்சரை இவங்கெல்லாம்னு சொல்கிறதுல நம்மளுக்கு மனக்கூச்சம் இருந்தாலும், ஆனால் இவங்களை அமைச்சர்னு சொல்கிறதுல நமக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா அறிவு சமூகமாக இந்த சமுதாயத்தை பார்த்து அறிவு சமூகத்தின் மீது மிகப்பெரிய காதலோடு இருந்த ஒருத்தரால் இவங்கிற வார்த்தையை தவிர இவங்களுக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்லி நம்மளால் அழைக்க முடியல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அதான் இவங்க இந்த துறை சார்ந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க, துறை சார்ந்த வேலையை பார்த்தா தான் இந்த துறை அமைச்சர்னு சொல்லலாம். இவர் வந்து என்னென்னா அது மாதிரி ஒரு பேனரில் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அந்த சட்டமன்ற தொகுதி, இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து விஜய் சரவணன் அவர் வந்து பாவம் அந்த ஒரு குடிகார நடிப்பில் வந்து அந்த சிடியில் அந்த ஆடியோவில் வந்து வாழ்க்கை இழந்தவர், அமைச்சராகும் வாய்ப்பை இழந்தவர். கும்பகோணத்தில் வினோத்துக்கு போன அந்த பொறுப்பானது விஜய் சரவணனுக்கு தான் வந்திருக்க வேண்டியது. ஆனால் அவர் குடிச்சிட்டு ஒரு வாட்டி பாட்டு பாடி அந்த வீடியோ எடுத்து வெளியானதுனால அந்த அமைச்சரவை பொறுப்பு கொடுக்காம போனாங்க. இன்றைக்கி பாருங்கள், அண்ணா நூற்றாண்டு ஒரு கட்டிடம், அதாவது பழைய பேருந்து நிலையத்தில் மிக அருகில் உள்ள கட்டிடம், ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு நம்ம பலமுறை வந்து அந்த கட்டிடத்தை வந்து வாடகைக்கு, அதாவது ஒரு நாள் வாடகைக்கு கேட்கும் பொழுது தர்றதே இல்லை. ஆனால் நேற்று நைட்டிலேருந்து இன்னைக்கு வரலையும் குத்தாட்ட பாட்டு ஓடி ஆட்டம் ஆடி அந்த இடத்துல வந்து கலோபரமாகவே இருக்குது. என்னன்னு பார்த்தா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் பிறந்த நாள் நிகழ்வு. இது மாதிரி இங்கே ஒன்றா அது மாதிரி
இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள அரசு பள்ளிகளில் போய் அரசு பள்ளியில் விஜய் மாமா பிறந்த நாளுங்கிறதுனால நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கன்னு அந்த பிள்ளைங்களை போட்டு பிஞ்சுகளை போட்டு டிவிக்குன்னு சொல்லி விஜய் மாமான்னு சொல்லி இவங்க கிட்டத்தட்ட ஒரு கட்சியினுடைய அலுவலகம் மாதிரி வெளியில் இருக்கிற அரசு அலுவலகங்களையும் பயன்படுத்துகிறாங்க, உள்ளுக்கு இருக்கிற சட்டமன்ற அலுவலகத்தையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடரா அல்லது விஜய் அவர்களினுடைய பிறந்த நாள் வாழ்த்து தொடரா அப்படிங்கிறது தெரியாமல் இன்றைக்கி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை வச்சிருக்கிறாரு. அவருக்கு நான் கடைசியில் நேரம் தரேன்னு சொன்னோடனே அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. நடைபெற்று கொண்டு இருக்கின்ற கூட்டத்தொடரில் திமுக என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியல. உண்மையிலேயே அதாவது தொடர்ச்சியாக நம்ம காணொலி பதிவுகள் போடணும், இந்த தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஆதரித்தும் அதே போல் ஆக்கப்பூர்வம் இல்லாத செயல்பாடுகளை விமர்சித்தும் ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இவங்கள்ட்ட என்ன அரசியல் விழிப்புணர்ச்சியை கொண்டுட்டு வர முடியும்? ஒரு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ஒரு குத்தாட்ட பாட்டுக்கு டான்ஸ் போடுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த மாண்புமிகுங்கிற சொல்லாடலை எப்படி பயன்படுத்துறது? என்ன சொல்கிறது, என்னமோ போங்க, நம்ம தலையெழுத்துன்னு ஒதுங்கிடவும் முடியலை, இதை நினச்சி கடந்து போகவும் முடியல. இந்த தமிழக அரசியல் இனி உருப்படுமான்னு தெரியல. ஏன்னா மாவோவினுடைய நெடும்பயணம் குறித்தெல்லாம் சிலாகித்து பேசிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் அவருடைய பயணத்தில் போய் ஒரு சாக்கடையில் விழுந்திருக்கிறாரு மகேந்திரன்கிறவர். உண்மையிலே நம்ம ஊருக்காரு, எப்போ பார்த்தாலும் தம்பி அப்படின்னு வாய் நிறைய கூப்பிடக்கூடிய, உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒரு நபர். எப்படி இந்த ஆளு எல்லாம் போய் இதில் சேர முடிஞ்சுது அப்படிங்கிறது. நான் கூட மன்னார்குடியில் ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சி தம்பி இடும்பவனம் கார்த்திக் தான் பேச வந்திருந்தான். அந்த நேரத்தில் திமுகவினுடைய கூட்டணியில் இருந்த அந்த இதில் மகேந்திரன் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணியாக இருந்து பேசினார். பேசும்பொழுது தம்பி கடுமையான வாதங்களை எடுத்து வச்சப்போ நானும் மணிசெந்தில் அண்ணனும் எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு அவனை கடிச்சுக்கிட்டோம். அவர் என்னதான் இருந்தாலும் வயசில் பெரிய மனுஷன், ஒரு கம்யூனிஸ்ட் தோழர், அவரை இவ்வளவு கூர்மையாக அவருடைய விமர்சனத்தை நீ அவரை இவ்வளவு விமர்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னு. அவன் தனி மனித இதெல்லாம் பேசலை, தனி மனித தாக்குதலில் பேசலை, அந்த விமர்சனத்தையே ரொம்ப கூர்மையாக எடுத்து வச்சாப்புல தம்பி இடும்பவனம் கார்த்திக். அப்போ நானும் மணிசெந்தில் அண்ணனும் கிட்டக்க ஏண்டா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய தத்துவவாதி, மாவோவின் நெடும்பயணம் குறித்தெல்லாம் வாயிலேயே பேசின ஒரு பெரிய மனுஷனை நீ இவ்வளவு விமர்சனத்தை எடுத்து வைக்கிற என்ன நம்ம பேசணும். உண்மையிலே இந்த ஆள் டிவிகேயில் போய் சேர்ந்த பிறகு இடும்பவனம் கார்த்திக்கு ஃபோன் போட்டு நம்மளை, நீலாம் அன்னைக்கு பேசுனியா, இன்னைக்கு பாரு அந்த ஆள் போய் சேர்ந்துருக்கிறாரு. உண்மையிலே அசிங்கமாக இருந்தது. அப்படி இப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் அவர் சேர்றாரு, இவர் சேர்றாரு. என்னென்னா நமக்கு என்ன பெரிய மன உளைச்சல் ஆகுதுன்னா, அறிவு சமூகம் இந்த அளவுக்கு ஒரு கேவலப்பட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? மகேந்திரனுடைய எதிர்கால அரசியல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இணைப்பில் போய் சேர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு தான் உண்மையிலே இவங்க சீரழிஞ்சு போயிட்டாங்க. சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரிய ஆள்கள் மட்டும் இல்லை, மொத்தமாக இவங்க சீரழிஞ்சு போயிட்டாங்க. இவங்கள மொத்தமாக சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்த காணொலி பதிவின் மூலமாக சொல்ல நினைச்சது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு செல்ஃபோனால் அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த இருக்கின்ற எல்லா சட்டமன்ற தொகுதி ஊர் வாரியாக இந்த செல்ஃபோன்னால் சீரழிஞ்சு போயிடுச்சு. ஒரு காலத்தில் நமக்கு செல்ஃபோன், இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் செல்ஃபோன் பயன்பட்டது. ஏன்னா அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அறிவு சமூகமாக அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றி அமைத்தார். இல்லாட்டினா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்மளை தொலைக்காட்சியில் காட்ட மாட்டாங்க, நம்ம பேட்டியை போட மாட்டாங்க, நமது கூட்டத்தை காமிக்க மாட்டாங்க. நாம் நடத்துகிற வலைதளம் மூலமாக, அதே அலைபேசி மூலமாக, அதே யூடியூப் மூலமாக தான் ஒரு சமூகம் அறிவு சமூகமாக மாற்றப்பட்டது. இப்போ நீங்கள் இன்னைக்கே எடுத்துக்கிட்டாலும் 21 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஓரளவு அறிவு சமூகமாக மாற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் 1.25 கோடி பேர் இந்த தற்கொலைகளுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது முழுக்க செல்ஃபோனால் சீரழிந்த ஒரு சீரழிவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த பக்கத்து வாக்கு செலுத்தியவர்கள் செல்ஃபோனால் சீரழிந்தார்கள், இந்த பக்கத்து வாக்கு செலுத்தி வெற்றி பெற்ற பிறகு இன்னொரு கட்சியிலிருந்து இங்கே போய் சேர்ந்தவர்கள் உண்மையிலேயே அரசியலாக சீரழிந்து போனார்கள். ஒரு சீரழிந்த சமூகம், அதாவது கடைக்கோடியிலிருந்து உயர்மட்ட தத்துவவாதிகள் என்று நாம் நினைக்கிற அந்த உயர்மட்டம் வரை
சீரழிந்து போயிட்டாங்க. இவங்களை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பொழுது தான் இந்த மாண்புமிகு என்கின்ற அமைச்சர் நிலையில் உள்ளவங்களே இப்படியெல்லாம் கேவலப்பட்டு தெரிகிறாங்க. அதாவது நான் இப்போ என்னென்னா, இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் நல்லா பேசுவார், அவருக்கு இந்த பக்குவம் இருக்குது, அவர் ஒரு அமைச்சருங்கிற நிலையில் நம்ம அணுகுவார் அப்படிங்கிற அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நடிகன் தலைமையேற்று வந்தவன் நடிகனாக தான் இருப்பான், அவனால் நடிக்காமல் இருக்கவே முடியாது, நமக்கு தெரியும். ஆனால் மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கி 5 பேர் இறந்து போயிட்டாங்க. ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு அமோனியா கசிவினால் பாதிக்கப்பட்டு 70க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் 5க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. ஒரு முதல்வராக சட்டப்பேரவையில் இவர் வாய் திறக்காமல் உட்கார்ந்துருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? உனக்கு பேச தெரியுமா தெரியாதா? பேச தெரியும்னா பேசுங்க, பேச தெரியாதுன்னா முதல்வருங்கிற மாண்புமிகு என்கின்ற ஒரு பொறுப்பில் இருக்க நீங்கள் தகுதியற்றவர். நீங்கள் தயவு செய்து அந்த பொறுப்பை, அந்த சொல்லாடலை கேவலப்படுத்தாதீங்க அப்படிங்கிற நான் தமிழக முதல்வருக்கே சொல்கிறேனே. ஒருத்தர் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற உங்களுடைய மாநிலத்தில் ஒரு 76 பேர் அனுமதிக்கப்பட்டு 5 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 70 பேரினுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த நிலையிலேயே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவைத்தலைவரை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சாடிஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவருக்கு தெரியும், அவர் 41 பேர் இறந்தப்பயே அலேக்காவை தப்பி விடிய அந்த ஆள் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு அறிவு சமூகம் இந்த செயல்பாடுகளை சட்டப்பேரவையில் உள்ளுக்கு நடக்கின்றதையும் சட்டப்பேரவைக்கு வெளியில் நடக்கின்ற கேலி கூத்துகளை, அது என்ன சொல்கிறது, சர்க்கஸ் கம்பெனி மாதிரி ஒரு பெரிய பொறுப்போடு நடந்து கொண்டிருக்கின்றவர்கள் பொறுப்பு தவறி சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிறவர்கள் மாதிரி வேடிக்கை காட்டிட்டு கேளிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறத ஒரு அறிவு சமூகம் எப்படி பார்த்து கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு பிரதானப்படுகிறது. உண்மையிலேயே சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு அறிவோடு படைத்து விட்டாய் அப்படிங்கிற கேள்வி கேட்கறதை தாண்டி இன்னைக்கு நாம சிவசக்தி கிட்ட தயவு செய்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்று பராசக்தி, இவங்கள்ட்டெல்லாம் இந்த நாட்டை கொடுத்துட்டு இந்த சொல்லாடலுக்கும் மதிப்பில்லை, அந்த பொறுப்புக்கும் மதிப்பில்லை, அந்த பதவிக்கும் மதிப்பில்லை, தன்னிட்ட இருக்கிற அதிகாரத்துக்கும் மதிப்பில்லை, முழுக்க என்ன சொல்கிறது, ஒரு அநாகரிகத்தை நோக்கிய ஒரு பயணமாக அரசியல் பயணம் அவர்கள்ட்ட அதிகாரத்தினுடைய அரசியல் பயணம் போயிட்டு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கவலை. உண்மையிலேயே செல்போனால் சீரழிந்த மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குதோ தமிழ்நாடு முழுமைக்கும் செல்போனால் சீரழிஞ்சு போயிடுச்சு. அதே போல் அரசியலில் தன் லாபம் தன்னுடைய பதவி என்பதன் அடிப்படையில் அரசியல் உயரங்களில் இருந்தவர்களும் சீரழிந்து போய்விட்டார்கள் என்பதைத்தான் இன்றைய அரசியல் நிகழ்வு காட்டுகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.